ஹாய். இவர் பேரு ராமு. இவர் மல்லிகை கடை வச்சிருக்காரு. இவர் ரொம்பவும் நேர்மையாக இருப்பார். யார் எப்படி போனால் என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்பார். ஏங்க, இன்னைக்கு நானும் கடைக்கு வரேங்க. உங்கள் கூடவே என்னையும் கூட்டின்னு போங்க. நானும் வரேன். சமையெல்லாம் செஞ்சுட்டேன், கூட்டின்னு போங்க. இல்லை நீ அதுக்கப்புறமா வா. இப்போ கூட்டம்லாம் ரொம்ப இருக்க மாட்டாங்க. நீ வந்து அங்கே சும்மா தான் உக்கான்னு இருக்கணும். கூட்டம் வரும்போது சொல்லி அனுப்புறேன் யாருக்கிட்டேன்னா, அப்போ வா. ஏன்ப்பா ராமு, 1/2 கிலோ பருப்பும் 1/2 கிலோ நாட்டு சர்க்கரையும் கொடுப்பா. சீக்கிரமாக கொஞ்சம் கொடு, வீட்டுக்கு போகணும். சமையல் வேற செய்யணும். வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் தான். இதோ இருக்கா, ஒரு 2 நிமிஷம் இருங்க தரேன். அது என்னவோ தெரியலப்பா, உன் கடையில் வாங்கினாதான் எனக்கு வாங்கின மாதிரியே இருக்கு. ரொம்ப தரமாகவும் இருக்கு பொருள் எல்லாம். சரி வரேன்ப்பா, எனக்கு டைம் ஆகுது. வேற ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த ஊரில் பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று வச்சாரு. என்னப்பா தம்பி, புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? ஓ பரவாயில்லையோ, ரொம்ப பெருசாகவே இருக்கே. நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருக்கீங்க போல. ஒரு நாள் திடீர்னு ராமு அந்த வழியாக வந்துன்னு இருந்தாங்க. அப்போ இவங்க கடையில் ரெகுலராக வாங்குற அக்கா அந்த கடையிலேருந்து வந்தாங்க. ராமுவும் பார்த்துட்டாங்க. என்னப்பா ராமு, இந்த பக்கம் வந்திருக்க? இங்க பாத்தியா, புதுசா கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. உள்ள ஏசி வேற, நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் இதுவரையும் பார்க்காத பொருளெல்லாம் இங்க இருக்குப்பா. நீயும் இது மாதிரி ஆஃபர்ஸ் போட்டு புது புது பொருளெல்லாம் வித்தினா நல்லா வியாபாரம் ஆகும்பா. புது புதுசா சாஸு நூடுல்ஸுன்னு என்னென்னவோ இருக்குப்பா. நான் இங்க வாங்கறதுக்கெல்லாம் ஒன்றும் வரல. சும்மா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத என்னையா, சரியா? இந்த கடையில் யார் வாங்கறதுக்கு வந்தா, சும்மா பார்க்கறதுக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி என் கடைக்கு தினமும் வந்துன்னு இருந்தீங்க. இப்போ வந்தே 4 நாள் ஆகுது. நீங்க இங்க தான் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எங்கன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் எப்படின்னா ஆஃபர்ஸ் எல்லாம் வைக்கட்டும், புது புது பொருளெல்லாம் வைக்கட்டும். என் கடையில் இருக்கிறது இதுதான். வாங்குறதுக்கு இஷ்டம் தான் வாங்கட்டும். மக்கள் இல்லைன்னா அவன் கடைக்கு கூட போகட்டும். ராமு கடைக்கு யாருமே வர்றதில்ல. எல்லாரும் புது கடைக்கே போயின்னு இருந்தாங்க. ராமு கடைக்கு இப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்தா. அண்ணா, எனக்கு ஒரு குச்சி மிட்டாயும் குடி பரோட்டையும் தாங்க. எனக்கு உங்க கடையில் வாங்கறதுக்கு தானே பிடிச்சிருக்கு. முந்தா நேற்று எங்கள் அம்மா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. எனக்கு அங்கே எதுவுமே பிடிக்கல. என்னென்னவோ புது புது பொருளாக மார்ஷ்மெல்லோ ஓரியானு இருக்குனாங்க. அது எல்லாமே ஃபுல்லாக கெமிக்கல் அண்ணா. நான் அண்ணாச்சி கடையிலே வாங்கிக்கலாம் வா போகலான்னு கூட்டின்னு வந்துட்டேண்ணா எங்கள் அம்மாவை. அவங்க புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்கண்ணா. நீங்கள் கடையை மூடிடாதீங்கண்ணா. எனக்கு உங்கள் கடையில் வாங்குறதுக்கு தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்கள் கடையில் ஒன்று கூட கெமிக்கலில் பண்ண பொருளே கிடையாது. அந்த கடையில் எல்லாமே கெமிக்கல். இல்லைம்மா, நான் கடையெல்லாம் மூட மாட்டேன். உன்ன மாதிரி 4 குட்டி பசங்க வந்து என் கடையில் வாங்கினா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்கப்புறமா ராமு கடைக்கு ஒருத்தர் வந்தார். ஏன்பா, பச்சை மிளகாயும் மஞ்சள் தூளும் சீக்கிரமா கொஞ்சம் தா. மூச்சே வாங்குது ஓடி வந்ததில்ல. அப்பா முடியல. ஏன், எதுக்கு நான் ஓடி வந்தீங்க? என்னாச்சு? ஐயோ, நீ வேற ஏன்பா அதை கேட்குற? என் பொண்டாட்டி மஞ்சள் தூள் வாங்கினதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன்னு சொன்னான். நானும் அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வாங்குறதே மறந்துட்டேன். அங்கே இருக்கிற மற்ற பொருளெல்லாம் வாங்கினேன். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். பில்லு பார்த்தா 500 ரூபாய். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி மஞ்சள் தூள் எங்கன்னு கேட்டான். ஐயோயோ, அதை மறந்துட்டேனேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரியான திட்டு. அதுக்கு தான் இங்கே வாங்கிக்கலாம், நீங்கள் கேட்டது மட்டும் கொடுப்பீங்க, ஆனால் அங்கே கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம், அதனால தான் போல. ஓ அப்படியான விஷயம். சரி இருங்க, சீக்கிரமா தரேன். மஞ்சளும் பச்சை மிளகாயும் கொடுத்துட்டு கூடவே கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்தாரு ராமு. நம்ம அண்ணாச்சி கடைக்காரரு மஞ்சள் பச்சை மிளகாய் மட்டும் கேட்டோம், ஆனால் கருவேப்பிலையும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. இதே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்துருப்பாங்களா? இந்த கருவேப்பிலைக்கே 10-15 ரூபாய் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அண்ணாச்சி கடை தான்யா. கொஞ்ச நாள் ஆக ஆக எல்லாரும் ராமு அண்ணாச்சி கடைக்கே வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ரெகுலர் கஸ்டமரான அந்த அக்கா வந்தாங்க. 1/2 கிலோ ரவை தாப்பா ராமு. என்னக்கா, ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு என் கடை பக்கம் வந்துட்டு இருக்கா? ஆச்சரியமா இருக்கே, என்ன விஷயம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை மன்னிச்சிருப்பா. நான் இதுக்கப்புறம் உன் கடைக்கே வரேன்.
எனக்கு இப்போல்லாம் அங்கே வாங்குறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. போன வாரம் நெய்ன்னு ஒன்று வாங்கினேன், வாசனையே இல்லைப்பா. அதை செஞ்சால் நல்லா கூட இல்லை. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வாங்கினேன். நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை மாதிரி இருக்குது. வெள்ளை சர்க்கரைக்கு கலர் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குப்பா. 2 கிலோ கோதுமை பாக்கெட்டு அடுத்த மாதம் 10ஆம் தேதியே எக்ஸ்பைரி ஆக போகுது. அது கம்மி ரேட்டுக்கு தராங்க. 2 கிலோ வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் 2 பேர் 1 கிலோ ஏதாவது தாப்பான்னு கேட்டால் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உன் கடையில் எல்லாமே ஒஸ்தியான பொருள், ஒரு கெமிக்கலும் இல்லை உன் கடையில் இருக்கிற பொருளில். பக்கத்து ஊரில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினேன், அங்கே ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த சூப்பர் மார்க்கெட் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் இனிமேல் உன் கடையிலே வாங்கிக்கிறேன் ராமு, நீ எதுவும் என்ன தப்பாக நினச்சிக்காத. என்ன இருந்தாலும் உன் கடை மாதிரி வராது, எத்தனை கடை வந்தாலும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.